சமையலில் நம்ம அடிக்கடி தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலை சேர்த்துப்போம். ஆனால் சாப்பிடும்போது அதை தனியாக தூக்கி வச்சுருவோம். நிறைய அயன் சத்து இருக்கிற இந்த கருவேப்பிலையோட முழு சத்து நமக்கு கிடைக்கணும்னா கருவேப்பிலையை நம்ம பொடியாவோ அல்லது இந்த மாதிரி தொக்காவோ செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. வீட்லேயே நிறைய கருவேப்பிலை இருக்கிறதுனால நான் இன்னைக்கு கொஞ்சம் தொக்கு செய்யலாம்னு நினச்சேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்த கருவேப்பிலையோட கடுகு, வெந்தயம், முழு மல்லி எல்லாம் சேர்த்து வறுத்து பொடிக்கும் போது அதோட ஃப்ளேவர் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதை தாளிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற நல்லெண்ணெயும் அது கூட பூண்டும் சேரும்போது இன்னுமே நல்ல வாசனையாக இருக்கும். 1-2 வாரம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு பயன்படுத்திக்கலாம். தினமும் குழம்பு பொரியலெல்லாம் செய்கிறதுக்கு சலிப்பாக இருக்கும். அந்த மாதிரி நாட்களில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃபீஸுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணி கொடுத்து விடலாம். ரொம்பவே ஆரோக்கியமான சுவையான இந்த கருவேப்பிலை தொக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.